நம்ம இந்தியன் யூனியனோட எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காப்ல தர்மேந்திர பிரதான். இல்ல தர்மேந்திர பிரதான இனிமே தற்கூரி பிரதான் அப்படின்னு கூப்பிடுவோமா? கூப்பிடலாம், அதுக்கு அவர் டிசர்விங். அதாவது பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணதாவும் இப்ப யூப்டன் அடிக்கிறதாவும் இவர் ஒரு வார்த்தையை விட அப்படிலாம் நாங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படி அக்செப்ட் பண்ணோம்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அதே மாதிரி இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வருது. அதுக்கு கீழே தான் 3 மொழி கொள்கை அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி முழுமையா அக்செப்ட் பண்ணோம், நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றியா அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில முறையா சொல்லாம இவர் வார்த்தையை விடுறாப்ல. எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து வந்த எம்பிக்கள் எல்லாருமே அன்சிவிலைஸ்டு அப்படின்றாப்ல. அன்சிவிலைஸ்டுனா நாகரிகமற்ற அப்படின்னு. ஆமா ஆமா, நம்ம ஊர்ல இருந்து போன எம்பிஸ் எல்லாம் அசம்பிளியோட வாசல்லையே பான் பராக்க போட்டு பொளிச்சுன்னு துப்பிட்டு உள்ள போனாங்கல்ல, அதனாலதான் நம்ம தற்கூரி பிரதான் இப்படி வார்த்தையை விட்டுருக்கா. அப்படி இவர் சொன்னதும் எம்பி கனிமொழி எந்திரிச்சு பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்க எப்ப முழுமையா அக்செப்ட், அதுல சில விஷயத்தை நாங்க அக்செப்ட் பண்ணல, அதெல்லாம் மாத்தி அமைக்கணும்ன்றதானே எங்களோட கோரிக்கையா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறியா, அதுக்கு நாங்க திரும்பி பதில் எழுப்புறோம் அப்படின்னா அதுக்கு நீங்க கருத்து ரீதியாவே மோதணுமே தவிர தமிழ்நாட்டில இருந்து வந்த எம்பி பூரா நாகரிகமற்றவர்கள் நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? மொத்தமா நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்த எம்பிகள் சொல்லும்போது மொத்தமா நீங்க தமிழ்நாட்டு மக்களே அவமதிக்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்க இங்க அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார்ந்து கனிமொழி சொன்னதும் தற்கூரி பிரதானுக்கு பயம் வந்து எங்க இப்ப விழுகிற கொஞ்ச நஞ்ச ஓட்டும் தமிழ்நாட்டில் விழுகாம போயிருவோம் பயந்து உள்ள டக்குன்னு நான் சொன்ன வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணிருந்துச்சுன்னா நான் அந்த வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள பிஜேபி காரண்ட பூரா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆள் பேசுறது கூட விட்டு சரி, அங்க உட்காந்துருக்க பூரா டிஎம்கே எம்பின்றனால நீ சந்தோஷமா வாய மூடிட்டு இருப்பேன்னு நிஷிகாந்த் தூபே அப்படின்ற ஒரு பிஜேபி எம்பி அசம்பிளில ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில இருந்து வந்த எம்பிகள் பூரா தமிழ்னு சொல்றாங்களே, தமிழை விட பழைய மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கே தெரியும் தமிழ் தான் ஓல்டு லாங்குவேஜ், அதுக்கு ப்ரூஃபும் இருக்கு. இந்த ஆள் ஓப்பனா இப்படி உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. எப்பரா சங்கிலா இந்த ஆளுக்கு ஆமான்னு சொல்ல போறீங்களா இல்ல தமிழுக்காக நிக்க போறீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா.